Hi friends, last class la nama adhaadu even and odd signal paathom adhaadu symmetric and non symmetric signal பத்தி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி periodic and non periodic பத்தி நாம பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து எனர்ஜி சிக்னலா இல்லனா வந்து பவர் சிக்னலா எப்படி கண்டுபிடிக்கிறது அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த எனர்ஜி சிக்னலா எனர்ஜியா இருக்கும் அத எனர்ஜி சிக்னலா இருக்கணும்னா கண்டிஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு சிக்னல் சோ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய்றேன் டாபிக். ஒரு சிக்னல் எனர்ஜி சிக்னலா இருக்கணும்னா அந்த சிக்னலோட எனர்ஜி என்னவா இருக்கணும்னா ஃபைனைட்டா இருக்கணும். கண்டிப்பா எனர்ஜி ஜீரோவா இருக்க கூடாது, அதே மாதிரி இன்ஃபினிட்டாவும் இருக்க கூடாது. இட் should be a finite value. அப்பதான் அது வந்து எனர்ஜி சிக்னல். அதே மாதிரி ஒரு சிக்னல் பவர் சிக்னலா இருக்கணும் அப்படினா பவர் should be finite. பவர் ஜீரோவா இருக்க கூடாது, இன்ஃபினிட்டா இருக்க கூடாது. அப்ப 0 to infinity குள்ளார அந்த பவரோட வேல்யூ எனர்ஜி வேல்யூ இருந்தாதான் அது ஒரு பவர் சிக்னல் அது எனர்ஜி சிக்னல் நாம சொல்றோம். இப்போ ஒரு சிக்னலோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும், ஒரு சிக்னலோட பவர் கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்றது? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியும் பவரும் நம்ம வந்து ஓவரால் அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் நாம கண்டுபிடிக்க போறதில்ல, throughout the signal அதாவது -infinity to +infinity தான் நாம கண்டுபிடிக்க போறோம். அப்போ டோட்டல் அதாவது என்ன சொல்லலாம் throughout the அதாவது -infinity to +infinity இருக்கக்கூடிய சிக்னல் ஃபுல்லாவே எடுத்து தான் நாம வந்து எனர்ஜி கண்டுபிடிக்க போறோம், அதே மாதிரி பவர் கண்டுபிடிக்க போறோம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி கண்டுபிடிக்க எந்த ஒரு சிக்னல் இப்போ let x of t ன்றது ஒரு சிக்னலா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து டைம் டொமைன்ல போட்டுறேன், அப்புறம் டிஸ்கிரீட் டைம் டொமைன்ல சொல்றேன். கண்டினியூஸ் டைம் டொமைன்ல let x of t be a signal. அப்போ இந்த சிக்னல் x of t க்கு எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா எனர்ஜி E which is equal to -infinity to +infinity. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த x of t உடைய -infinity to ஓவர் ஃபுல்லா நம்ம எடுத்துக்க போறோம். x அதாவது E equal to integral -infinity to +infinity x of t whole square dt. ஸோ இதுதான் வந்து எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதுவே வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் t tends to infinity 1/t integral -t/2 to +t/2 x of t whole square dt. நீங்கள் மாடுலஸ் போட்டாலும் சரி இல்லை அப்படியே ஸ்கொயர் பண்ணாலும் தப்பு இல்லை. இப்போ இதிலிருந்து பாருங்க வேற பவர் which is equal to limit ஜெனரலா சொன்னீங்கன்னா பவர்ன்றது என்னன்னா எனர்ஜி பை டைம் டேக்கன், எனர்ஜி பை டைம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு சிக்னலோடைய எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது, இதுவே பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இதுவே டிஸ்கிரீட் டைம் டொமைனில் let x of n be a signal. எனர்ஜி which is equal to இதை நம்ம வந்து E இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், இதை P இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து வேண்டாம். ஸோ E இன்ஃபினிட்டி அல்லது P இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம், அல்லது எனர்ஜி பவர்னுக்கும் நம்ம சொல்லலாம். ஏன் இன்ஃபினிட் போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா throughout the சிக்னல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஃபுல் சிக்னல் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது நம்ம நார்மலைஸ்டு எனர்ஜி நார்மலைஸ்டு பவர்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக இது ஆவரேஜ் பவர். பவர் இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் பண்ணால் டிஎல் டேட் பண்ணால் ஆவரேஜ் பவர் சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து டி எடுத்திருக்கேன், ஒரு பீரியட் எடுத்திருக்கேன், ஆனால் திரும்பவும் வந்து அந்த டீயை வந்து இன்ஃபினிட்டிக்கு அசைன் பண்ணிடுறேன். அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா ஓவரால் சிக்னல் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து பி இன்ஃபினிட்டி இ இன்ஃபினிட்டி எடுத்துக்கிறோம். இதுவே ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் எடுத்தோம்னா அது வேறு, ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம எடுக்கிறது வந்து -infinity +infinity தான் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரீட் டைம் டொமைனில் சம்மேஷன் போடணும். ஸோ இங்கே வந்து கண்டினியூஸ் டைம்னால இன்டெகிரேஷன் போடுறோம். அப்போ n which is equal to -infinity to +infinity x of n whole square. இதுவே பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு p infinity which is equal to எனக்கு இன்ஃபினிட்டி போகணுன்ற அவசியமே கிடையாது, p மட்டும் போட்டால் கூட போதும். லிமிட் n tends to infinity இந்த இடத்துல t இந்த இடத்துல n 1/2n + 1 summation n equal to -n to +n x of n whole square. இல்லை அப்படின்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. லிமிட் n tends to infinity 1/n summation of n equal to 0 to n - 1 x of n whole square.
ஸோ இது வந்து டெரிவேஷன் இருக்குது, பட் டெரிவேஷன் வந்து நாட் நெசசரி. ஸோ அதனால் நான் உங்களுக்கு டெரிவேஷன் நான் வந்து உங்களுக்கு போடலை. இந்த சிக்னல்ஸ் சிஸ்டம் சப்ஜெக்டை பொறுத்த வரையும் இந்த எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலுக்கு எனர்ஜி ஃபார்முலா, பவர் ஃபார்முலா தெரிஞ்சால் நமக்கு போதும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சிக்னலோட எனர்ஜி பவர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு, பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். இது ரொம்பவும் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த 5 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப வெரி முக்கியமான பாயிண்ட்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்னல் வித் ஃபைனட் எனர்ஜி, தட் இஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்னலுக்கு இருக்குது. எனர்ஜி வந்து ஜீரோவும் இல்லை, இன்ஃபைனைட்டும் இல்லை. அந்த மாதிரியான சிக்னலுக்கு எல்லாமே சச் எ சிக்னல் மஸ்ட் ஹாவ் ஜீரோ பவர். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு சிக்னல் எனர்ஜி சிக்னல் வந்தால் அந்த சிக்னலோட பவர் என்னவாக இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பவர் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் டேக்கன் டி. இப்போ நம்ம ஜென்ரலாகவே வந்து டைம் பீரியட் என்ன எடுத்துக்கிறோம்னா -∞ +∞ எடுத்துருக்கோம். அப்போ டி டெஃபினட்டாக வந்து இன்ஃபினிட்டி தான். அதனால் எனர்ஜி ஃபைனட்டாக இருக்குது. எனர்ஜி ஃபைனட் சம் எனர்ஜி இ டிவைட் பை இன்ஃபினிட்டி நம்ம போடுறோம். ஸோ இந்த இடத்துல சம் ஃபைனட் இ டிவைட் பை இன்ஃபைனைட், ஏன்னா டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா ஜீரோ தான் கிடைக்கும். ஸோ அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்போ என்ன சொல்லலாம்னா, பவர் ஆஃப் எனர்ஜி சிக்னல். ஸோ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், பவர் ஆஃப் எனர்ஜி சிக்னல், பவர் ஆஃப் எனர்ஜி சிக்னல் இஸ் 0 over an infinite time. ஸோ அது முக்கியம். இன்ஃபைனைட் டைமில் தான் நாம் வந்து கால்குலேட் பண்ணுறோம் எனர்ஜி பவர். இதே ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பவர் ஜீரோவாக இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. ஸோ அதனால் ஓவர் எ இன்ஃபைனைட் டைம் பவர் ஆஃப் எனர்ஜி சிக்னல் இஸ் 0. ஸோ அதுதான் முக்கியமான. இது வந்து ஒரு வகையான சிக்னல்ஸ். ரெண்டாவது எடுத்துக்கோங்க, எ சிக்னல் வித் ஃபைனட் பவர். ஒரு சிக்னலுக்கு பவர் இருக்குது, அப்போ எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தா இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ முக்கியமானது இது. எனர்ஜி இருந்துச்சுன்னா பவர் ஜீரோவாக இருக்கும். இதுவே பவர் இருந்துச்சுன்னா எனர்ஜி என்ன ஆகும், ஜீரோவாக்கும். ஸோ அப்போது இதுக்கு என்ன சொல்லலாம்னா, எனர்ஜி ஆஃப் பவர் சிக்னல் இஸ் இன்ஃபினிட்டி நாம் சொல்லலாம். இதுக்கு என்ன சொல்லலாம்னா, எனர்ஜி ஆஃப் பவர் சிக்னல், எனர்ஜி ஆஃப் பவர் சிக்னல் இஸ் இன்ஃபைனைட் ஓவர் அண்ட் இன்ஃபைனைட் டைம். ஸோ இன்ஃபைனைட் டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டாக இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இது. அப்போது ஒரு எனர்ஜி சிக்னலுக்கு பவர் 0, ஒரு பவர் சிக்னலுக்கு எனர்ஜி இன்ஃபைனைட். ஸோ முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் சிக்னல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு தேர்ட் டைப் ஆஃப் சிக்னல்ஸும் இருக்குது. ஒரு சில சிக்னல் எனர்ஜி சிக்னலாகவும் இருக்காது, பவர் சிக்னலாகவும் இருக்காது, ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபைனட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சிக்னல்ஸும் நமக்கு அவைலபிள். அதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. தெர் ஆர் ஆல்சோ சிக்னல்ஸ் ஃபார் விச் நெய்தர் பவர் நார் எனர்ஜி ஆர் ஃபைனட். அப்போது சில சிக்னல்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து எனர்ஜி சிக்னலும் இல்லாது, பவர் சிக்னலாகவும் இல்லை அப்படின்னு நம்ம அந்த மாதிரியான சிக்னல்ஸும் நமக்கு வந்து அவைலபிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் வியூட் ஆஸ் பவர் சிக்னல். இப்போது மோஸ்ட்லி எல்லா பீரியாடிக் சிக்னலும் உங்களுக்கு பவர் சிக்னல் தான் இருக்கும். பட் கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா தேர்ட் கிளாஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஏன்னா பவர் சிக்னலாக இருந்து கூட, அதாவது பீரியாடிக் சிக்னலாக இருந்து கூட பவர் சிக்னல் இல்லாமல் இருக்கலாம் அந்த தேர்ட் கிளாஸில் வரும்போது. அப்போது மோஸ்ட்லி எல்லா பீரியாடிக் சிக்னலும் பவர் சிக்னலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பாயிண்ட், ஆல் நான் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் வியூட் அஸ் எனர்ஜி சிக்னல். ஸோ நான் பீரியாடிக் சிக்னலாக தான் கண்டிப்பாக எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும். ஆனால் வந்து சில நேரங்களில் நான் பீரியாடிக்காக இருந்து எனர்ஜி சிக்னல் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா வந்து தேர்ட் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, மூணாவது. ஏன்னா எனர்ஜியும் இல்லை, பவரும், எனர்ஜி சிக்னலாகவும் இல்லை, பவர் சிக்னலாகவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி சிக்னல் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வியூடு ஆஸ்ன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து
கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த 5 முக்கியம், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு கேட்பாங்க. இப்போது நம்ம ஒரு சிக்னல் எடுத்துப்போம், அந்த சிக்னலோட எனர்ஜி கண்டுபிடிப்போம், பவர் கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 சிக்னல் இருக்குது. எக்ஸ் ஆஃப் டி 3 சிக்னல் எடுத்திருக்கேன். எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி. செகண்ட் வந்து காஸ் சிக்னல். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் சிக்னல். இது எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல், இது காஸ் சிக்னல், சைனசாய்டல் சிக்னல், இது வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் சிக்னல். இப்போ இதுக்கு வந்து நம்ம எனர்ஜி அண்ட் பவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஏடி u of t, where a is greater than 0. ஸோ இந்த எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நான் பீரியாடிக் சிக்னல். அப்போ ஃபஸ்ட் நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கலாமா பவர் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நான் பீரியாடிக் சிக்னல் நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா எனர்ஜி சிக்னலாக பார்க்குறோம். அதனால் ஃபஸ்ட் நான் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன். எனர்ஜி E which is equal to integral minus infinity to plus infinity x of t ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், ஹோல் ஸ்கொயர் dt which is equal to integral minus into plus infinity x of tன்றது e power of minus at ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் into dt u of tன்றதுனால உங்களுக்கு வந்து u of t வரை மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ லோயர் லிமிட் வந்து உங்களுக்கு 0 இருக்கும். which is equal to 0 to infinity e power of minus 2at dt. ஸோ இன்டகிரேட் பண்ணுறோம். e power of minus 2at divided by minus 2a 0 to infinity e power of minus infinity minus e power of 0 by minus 2a which is equal to 1 by 2a. அப்போ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட். கண்டிப்பாக நீங்கள் பவர் கண்டுபிடிச்சி பாருங்கள், டெஃபினட்டாக பவர் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும். ஸோ பவர் ஆஃப் எனர்ஜி சிக்னல் இஸ் 0 தான் உங்களுக்கு கிடைக்கும். வேணா போட்டு பார்த்துடலாம். பவர் P which is equal to limit t tends to infinity 1 by t integral minus t by 2 to plus t by 2 x of t square dt. ஃபுல் ஆஃப் ஒன்றும் அவசியம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். லிமிட், ஸோ இந்த இடத்துல வந்து லிமிட் t tends to infinity 1 by t. ஸோ இதை நான் வந்து எனர்ஜியாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ t இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது எனர்ஜி ஆகிடும் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே. அப்போது எனர்ஜி டிவைட் பை இன்ஃபினிட்டி வரப்போகுது. எனர்ஜி எனிவே 1 by 2a infinity which is equal to 0. ஸோ அப்போ வந்து பவர் ஆஃப் எனர்ஜி சிக்னல் இஸ் 0. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இதுக்கு வந்து எனர்ஜி, இந்த சிக்னலுக்கு எனர்ஜி ஃபைனைட், ஆனால் பவர் வந்து 0. செகண்ட் ப்ராப்ளம் எடுத்துப்போம். Second problem, x of t is equal to a times of cos omega t plus theta. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியாடிக் சிக்னல். ஸோ இப்போ பீரியாடிக் சிக்னல்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு காஸ் சிக்னல் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ எனவே நீங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரையும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பவர் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சிங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் என்ன பவர் கிடைக்குதோ அதுதான் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்லையும் கிடைக்க போகுது. இங்கே வந்து நமக்கு பவர் P கிடச்சிச்சின்னா இங்கே மைனஸ் P கிடைக்க போகுது. ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஆவரேஜ் பவர் என்ன ஆகும், ஆவரேஜ் பவர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 வரப்போகுது. பட் ஆனால் வந்து நம்ம காஸ் சிக்னலுக்கு நம்ம வந்து ஆவரேஜ் பவர் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஆவரேஜ் பவர் சைனசாய்டல் சிக்னலுக்கு மட்டும் நம்ம வந்து ஃபுல் சைக்கிள் எடுத்துக்க மாட்டோம் ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிறதுனால. பட் இது வந்து ஒரு பவர் சிக்னல் இது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கும் போது இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து அதாவது ஃபுல்லாக எடுத்துக்காமல், ஃபுல் சைக்கிள் எடுத்துக்காமல் ஒரு ஆஃப் சைக்கிள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா ஒரு சைன் வேவ் அல்லது ஒரு காஸ் வேவோடைய ஆவரேஜ் பவர் நமக்கு தெரியும். ஆவரேஜ் பவர் P which is equal to 1 by 2. ஸோ இதுதான் நமக்கு கிடைக்க போகுது ஆவரேஜ் பவர். சொல்லப்போனால் இந்த இடத்துல a square by 2 நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து இதுவே வந்து ஒரு கரண்ட் சிக்னல் அல்லது ஒரு வோல்டேஜ் சிக்னல் எடுத்துக்கோங்க. சைனசாய்டல் கரண்ட் சிக்னல், வோல்டேஜ் சிக்னல், நமக்கு வந்து பவர் என்ன கிடைக்கும்,
ஏ ஸ்கொயர் பை 2 அதுதான் நம்ம போட போகிறோம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது பவர் சிக்னல் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு சைன் சிக்னல் அல்லது ஒரு காஸ் சிக்னல் எல்லாமே நம்ம வந்து பவர் சிக்னல், அதாவது ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் வியூட் அஸ் பவர் சிக்னல் அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஆவரேஜ் பவர் எடுக்கும்போது காசுக்கு சைனுக்கு மட்டும் ஃபுல் சைக்கிள் எடுக்க போதில் ஆஃப் சைக்கிள் எடுக்க போகிறோம். எடுத்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பவர் வந்து ஏ ஸ்கொயர் பை 2 தான் நமக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து ஒரு ரேம்ப் சிக்னல். தேர்ட் ப்ராப்ளம் வந்து ரேம்ப் சிக்னல். ஸோ இந்த ரேம்ப் சிக்னல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் யூ ஆஃப் டி போட்டிருக்கேன். இப்போ 0 to infinity வரை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். டி இது எக்ஸ் ஆஃப் டி. இப்போது இதனுடைய எனர்ஜி அண்ட் பவர் ரெண்டுமே கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, இப்போ எனர்ஜி நான் கண்டுபிடிக்கிறேன். எனர்ஜி which is equal to 0 to infinity t times of dt which is equal to t square by 2 0 to infinity which is equal to infinity. இப்போ எனர்ஜி equal to infinity. இப்போ பவர் கண்டுபிடிக்கலாம். பவர் p which is equal to limit t tends to infinity 1 by t integral 0 to infinity minus t by 2 plus t by 2 போட்டுக்கோங்க. அப்போ 0 to t by 2 minus t by 2 to plus t by 2 t times of dt. ஸோ இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் வராது. 0 to u of t போடும்போது உங்களுக்கு வந்து அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஃபினிட்டி தான் வரும். ஏன்னா u of t மல்டிப்ளை பண்ணுறீங்களா, அதனால் லிமிட் t tends to infinity 1 by t. ஸோ இது செய்யும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டி கிடைக்குது. ஸோ திரும்பவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்க போகுது. ஸோ பவர் which is equal to infinity. ஸோ எனர்ஜி இஸ் ஆல்சோ இன்ஃபினிட்டி. அப்போது சில சிக்னல்ஸ் இருக்குது, அந்த சிக்னலுக்கு எனர்ஜியும் இன்ஃபினிட்டி, பவரும் உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் இது வந்து எனர்ஜி சிக்னலும் கிடையாது, பவர் சிக்னலும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிக்னல்ஸும் நமக்கு வந்து அவைலபிள். ஸோ மொத்தம் 3 types ஆஃப் சிக்னல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். எனர்ஜி சிக்னல், பவர் சிக்னல், நெய்தர் பவர் நார் எனர்ஜி சிக்னல். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கான எனர்ஜி என்ன, அதுக்கான பவர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துறீங்களா, ஸோ அதுவும் நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 3 classes பாருங்கள், நம்ம சிக்னல்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல் பார்த்தோம். அடுத்தது ஈவன் அண்ட் ஆட் சிக்னல் பார்த்தோம். இதில் வந்து எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த மூணுமே ரொம்ப முக்கியமானது. ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இது பீரியாடிக்காக நான் பீரியாடிக்கான்னு கேட்கலாம், அல்லது ஈவன் சிக்னலாக ஆட் சிக்னலாக கேட்கலாம், இல்லைனா வந்து இது வந்து எனர்ஜி சிக்னலாக பவர் சிக்னலாக கேட்கலாம். எனர்ஜி சிக்னலாக இருந்தால் எனர்ஜி என்ன, பவர் என்ன, அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து சிக்னலுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங் அண்ட் டைம் ரிவர்சலை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.